ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோனா, இது அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான். என்னன்னா ஹாட் வீல்ஸ் ட்ராக்ஸ். இது வந்துட்டு ரொம்ப நாளாக ரித்வா கேட்டே இருந்தான். இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தான் ரொம்ப அடிக்கடி. அதனால் இப்போ 2 நாள் இவங்க சென்னை போனாங்களா, சரின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ரித்வா பண்ணலாமா? இரு காசும் நம்ம காசும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்படி இங்க கையை வச்சு பிரஸ் பண்ணனும். அதில் வந்து நீட்டாக போட்டிருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி போயிட்டு இப்படி வரும், அவ்வளோதான். அதுதான் கேம்னு நினைக்கிறேன். இதில் போய் இதை இப்படி அடிச்சுட்டு விழுந்துடும். இதில் இப்படி போய் இப்போ 2 சைடும் ப்ரெஸ் பண்ணுறது இருக்குது. 2 சைட்லேருந்து வரலாம். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்துட்டு 2000 1999. அவ்வளோதான், இப்படி இல்லை வந்துடும். நீ இல்லை குட்டியே. இதெல்லாம் ஃபிட் பண்ணுமா? எல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்குது அந்த சைடு. அதே மாதிரி எந்த சைட்லேருந்து அடிக்கிறீங்க? எங்கம்மா? எங்க அந்த சைடு ஆக்சுவலாக போகுமா போவாதா? எங்கடா உளுந்துருது? இல்ல, போகும் ஒன்னாதான் இருக்கும். இதுல இப்படி ஜம்ப் பண்ணி போகும்னு நினைக்கிறேனே. இப்படியே உளுந்துருது. பண்றான் விளையாடுறாங்க. இதுல ஆக்சுவலா வந்துட்டு 5 இந்த இங்க இருக்குல்ல, அதுல 5, 10, 15 அந்த மாதிரி போட்டிருக்கு. கார் வந்து எங்க இடிக்குதோ அத்தனை பாயிண்ட்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அதுதான் கரெக்டாக ஆனால் தெரியாது. 2 பேர் 2 சைட்ல நடுவாங்க. யாருக்கு வந்து அதிகமா அடிக்குதோ அத்தனை பாயிண்ட்ஸ். இங்க வந்து இதா இருக்கு 5 பாயிண்ட்ஸ். இதுதான் நல்லா போகுது, இதை எடுத்துக்கோ. என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் இது ஓவர் காஸ்ட்லி மாதிரி தான் இருக்குது. 2000 ரூபாய்க்கு ஓவராக பில்டப் கொடுத்துருக்கானுங்க. ஒரே ஒரு கார் கொடுத்துருக்கானுங்க. இன்றைக்கி வந்துட்டு சண்டேங்கிறதுனால நாட்டுக்கோழி வாங்கியிருக்கோம். அந்த குழம்பு தான் வைக்க போகிறேன். இது வந்துட்டு ஏற்கனவே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஜஸ்ட் எதுக்கும் தெரியாதவங்களுக்கு குயிக்காக அந்த ரெசிபி காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டனுக்கும் சரி நாட்டுக்கோழிக்கும் சரி. என்னென்ன இதில் போட்டிருக்கேன்னா, மசாலா ஃபுல்லாக வறுத்து அரைக்கிறது தான். 4 மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியா நிறைய போடணும். அப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளோதான். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து 3/4 வந்து வதக்கி அரைக்க போகிறோம். 1/4 வந்துட்டு ஃபஸ்ட் தாளிக்கிறப்ப வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இங்கே 1 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இதை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக தேவையில்லை, நம்ம அப்படியே வதக்கியே அரைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் வேறு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 2 கையளவு கிட்ட சேர்த்துக்கோங்க.
இதோட கருவேப்பிலை இதெல்லாம் தான். இது நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் தான் மசால். நம்ம ஏற்கனவே அது ஒன்று இது ஒன்று இது பண்ணிவிட்டா நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இட்லி, கொத்தமல்லி, புதினா, துவையல். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இட்லி வந்துட்டு கருப்பு உளுந்து போட்டேன், அதுதான் கொஞ்சம் கலர் வந்துட்டு இதாக இருக்குது. ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்குது. காஃபி குடிச்சிட்ருக்கேன். 2 பேரும் மறுபடியும் இதுதான் விளாண்டுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம அந்த இதிலலாம் ஃபன்லேண்ட்லலாம் இப்படி அடிக்கிறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது அடிக்கிறப்ப நம்மளுக்கே நல்லாயிருக்கு. நல்லா இப்படி ஃபோர்ஸாக அடிக்கணும். அது வந்துட்டு நம்மளுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு கேம், எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் இப்படி தான் விளாண்டுட்ருக்கோம் காஃபி குடிச்சிட்டு. எடுத்துகிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஜஸ்ட்டு வெங்காயம், அலெக்சா பாஸ், அது என்ன, வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி விட்டுட்டு, பட்டை, கிராம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம், தக்காளி போட்டுட்டு, அப்புறம் நாட்டுக்கோழி போட்டிருக்கேன். போட்டு இதே கொஞ்சம் தண்ணி விடும், மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாம் அரைக்க போகிறோம், அரைச்சி கொட்ட போகிறோம். சிக்கன் வந்துட்டு அது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அந்த டைமில் நம்ம ஜாலியாக டிவி பார்த்துட்ருக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம், எத்தனை டைம் பார்த்தாலும் போர் அடிக்காது, கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் படம். அதுதான் பார்த்துட்ருக்கேன். சண்டே தான் போட்டுட்ருக்கான். இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அதுதான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். திருப்பி வந்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இதில் கொட்டிட போகிறோம். இதே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு, ஒரு 20 நிமிஷமே விட்டுருப்பேன். இப்போ இதில் கொட்டிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா வந்துட்டு நம்ம விசில் விட்டு இறக்குறப்ப கொஞ்சம் திக்காயிரும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். எத்தனை விசில் நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் குழம்பு ரெடி. ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம், அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் வச்சுட்டு அவசரமாக வந்தாச்சு. இம்பார்ட்டன்ட் சீன் நம்ம பார்க்கலாம். ரித்வாவுடைய நியூ ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கார் சார். 1 மணி நேரமாக இவங்க அப்பா பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி இந்த சைட்லேயும் ட்ரிம் பண்ணி விட்ருக்காங்க இந்த தடவை. இங்கே பாரு, ஹேர் கட் காமி பார்ப்போம். பெரிய பையன் மாதிரி இருக்கான், ஏதோ ஒரு ஃபீல். அப்படி வளர்ந்துட்டா ரித்வா, வளர்ந்துட்டா. இத்தனை கார் வச்சா எப்படிரா போவோம்? சரி பண்ணு, போதான்னு பார்ப்போம். போதும், இதுக்கு மேலே வைக்காத. ரெடி, 1 2 3. ஓப்பன் பண்ணிடலாம். குழம்பு ரெடி. கொத்தமல்லி மட்டும் போட்டு இது பண்ணிடலாம். கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நல்லா இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஆக்சுவலாக நாங்கள் இதில் வறுவல் மாதிரி பண்ண போகிறோம். குழம்பு வச்சுட்டு இட்லி அந்த மாதிரி தொட்டுட்டு ரித்வா குழம்பு கொடுத்துட்டு நாங்கள் இதில் குழம்போட கொஞ்சம் பீஸ் மட்டும் எடுத்து போட்டு வறுவல் மாதிரி பண்ணிப்போம். இன்னும் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கா, கொஞ்சம் காரமாக நல்லா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் போட்டாச்சு. சிக்கன் குழம்பு ரெடி. குழம்புலேருந்து கொஞ்சம் வறுவல் மாதிரி பண்ணது. இது வந்து செமி கிரேவியாக பண்ணியிருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு, அது அவங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். சரிம்மா, ஒவ்வொரு வீடியோவாக அதில் பார்த்து ஒன்று ஒன்றா கேட்க வேண்டியது. தாமஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் தானே உனக்கு பர்த்டேக்கு வாங்கினது? சரி, ஓகே சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவையும் அப்படியே முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.